இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள்ள இறங்குடா. இங்கிட்டு இல்லடா, இங்கிட்டு இறங்கு. ஐயோ கரெக்டா நிக்கிற. பாத்து 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 நிக்கிறியா? ஸ்டடி 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 ஸ்டடி. சூப்பர். இங்க ஏன்டா கூட்டு வந்தாங்க? சூப்பரா இருந்துச்சு. அங்க சூப்பரா இருந்துச்சா? அங்க சூப்பரா இருந்துச்சா? உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வராம வேற எங்க கூட்டிட்டு வர சொல்ற மாப்ள? அனாத தானடா, அப்படியே தரையில படுத்துறான்டா. எனக்கு சாவடிக்கிறானே. எழுதுரு எழுதுரா எழுதுரு. ஐயோ முடியல. எழுதுரு எழுதுறா. அம்மா மாப்ள, என்ன பிளாட்ஃபார்ம்ல போட்டு போக வேண்டியதுனடா மாப்ள. மாப்ள கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருடா. டேய் சிஸ்டரா 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 கொஞ்சம் ஸ்டெடியா நில்றா. ஸ்டெடியா. சரி காத்ரா. இப்ப பாரு. ஏன்டா உயிரை வாங்குற? பாண்டி, அத நான் வந்துட்டல, நீ கிளம்பு, நான் இவரை பாத்துக்கிறேன். ஆமா மாப்ள, நல்லா பாத்துப்பாங்க. டேய் அவள வா. எனக்குன்னு யாரா இருக்கா? சிஸ்டர் கொஞ்சம் பார்த்து கூட்டு போங்க. இவனை உள்ள கொண்டு வந்து விடவா சிஸ்டர்? இல்ல இல்ல பரவாயில்ல, விடு, நானே கூட்டிட்டு போய்க்கிறேன். நல்லா நல்லா. டேய் டேய் மாப்ள, டேய் தூங்குடா. அவன் பாட்டுக்கு இவ்வளவு பாத்துக்கான்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டான். அனாத பையல்ல, என் கூட யாரு இருப்பா? யாரும் இருக்க மாட்டாங்க. மா, ஏமா என்னை விட்டு போன? ஏமா சீக்கிரமா என்னை விட்டு போன? பார்த்தல எல்லாருமே அனாத பைய அப்படியே சொல்றாங்கல்ல. நீ இருந்தா அப்படி சொல்லுவாங்களாமா? அழாத. சொல்லுமா, சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. அனாத பைய நீ. வா உள்ள போலாம். நீ இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தியா? வா உள்ள போலாம். வா. சரி, நான் யாரும் இல்லாதவன் தானே. பாத்து பாத்து போட்டேன், எல்லாம் போட்டோம். இந்த பக்கம் வா. எப்படி இந்த வீட்டுக்கு வந்தேன்? நேத்து நைட்டு வெளியே தானே இருந்தேன். என்ன வெளியே வா. பார்ல குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு. ஏய், அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, பெரிய ராணுவ ரகசியம் பாரு. நான் தான் பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவன் தான் உன்னை கொண்டு வந்து விட்டான். ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. என் மேல அக்கறை இருக்கு உனக்கு. ஏய், நீ என்னென்ன பண்ணிருக்கன்னு நல்லாவே தெரியும் எனக்கு. ஏய், நான் என்ன பண்ண? என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? சித்ராவோட கல்யாணம் நின்னதுக்கும் கிருபாண்ணன் ஜெயிலுக்கு போனதுக்கும் நீ தான் காரணம். எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கிருபாண்ணன் கொடுத்த 10 லட்ச ரூபாயை வாங்கி உங்க அக்கா கல்யாணத்தை பண்றதை விட்டுட்டு சித்ராவோட கல்யாணத்தை நிப்பாட்ட திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இப்ப பாரு, உன்னால உங்க அக்காவோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடுச்சு. இங்க பாரு,
நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. எனக்கும் இந்த கல்யாணம் நின்னதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த கதையெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்க. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டி. மண்டபத்தில் உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். இதெல்லாம் உன் திட்டம்தான், உன் திட்டம்தான், உன் திட்டம்தான். சித்ராவோட கல்யாணம் நின்னு போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன நம்பு, இது என் அம்மா மேல சத்தியம். அப்ப சித்ராவோட கல்யாணத்தை நிப்பாட்டினது யாரு? இதுக்கு பதில் தெரியணும்னா ஒரே ஒரு ஆளால தான் முடியும். என்ன நடந்துச்சுன்னு அவங்க தான் உண்மையை சொல்ல முடியும். உஷாவா? யூ மீன் உஷாராணி? அவங்கள நம்ம போய் பார்த்தா யார் இந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்கன்னு தெரியும். இப்பயே போய் பார்த்துடலாம். தம்பி 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 எங்க போறீங்க? நாங்கள் உஷாராணி மேடத்தை பார்க்கணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். மேடம் இங்க இல்ல, டெல்லியில மாநாடுக்காக போயிருக்காங்க. இல்லையா? மேடம் எப்போ வருவாங்க? அவங்க வரதுக்கு இன்னும் 3 நாள் ஆகுமா? சொல்லு கர்ணா. அண்ணா, உங்கள்கிட்ட ஒரு உதவி வேணும். என்ன உதவி? சரி கர்ணா, நீ வா. ரொம்ப நன்றிண்ணே. என்னாச்சு? உக்கார். அண்ணா. என்ன கர்ணா, எப்படி இருக்க? என்னண்ணே, நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்தீங்கல்ல. ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனையாக போயிட்டே இருக்கு. ஒன்றும் கவலைப்படாத கர்ணா, எல்லாம் மாறிடும். அண்ணே, நான் சொன்னது என்னாச்சுண்ணே? ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்லப்பா, பார்த்து என் பேர் வெளியில் வரக்கூடாது. அதெல்லாம் வராதுண்ணே. நான் கிளம்புறேன். சரி. அண்ணே, நான் உங்களுக்கு ஏதாவது... கர்ணா, நீ ஏற்கனவே எனக்கு நிறைய செஞ்சிருக்க. ஆக வேண்டிய வேலையை முதல்ல பாரு. சரிண்ணே.